ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இந்த தூத்துக்குடி இல்லைன்னா விருதுநகர் சைடு வைக்கிற கறி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து அத்தையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் வந்து மட்டன் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட் பிங்காக இருக்கணும். கறி வந்து கொஞ்சம் டார்க்காக ரெட்டிஷ் கலரோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா முத்துன கறி அப்படின்னு அர்த்தம். ஸோ இளம் கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி கொழுப்புள்ள கறியாக சேர்த்து வாங்கினீங்கன்னா தான் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து எலும்போடு சேர்ந்த கறி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி மட்டன் கழுவும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டியாவது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 4வது வாட்டி நீங்கள் மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு நீங்கள் மட்டனை வந்து யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு. இப்போ வாங்க அத்தைக்கிட்டேயே கேட்போம் எப்படி இதை சமைக்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செய்யறதுல இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு அம்மியில் அரைச்சி தான் நாங்கள் செய்வோம். அதுவும் அப்பப்போ வறுத்து அரைச்சி தான் மட்டன் குழம்போ மீன் குழம்போ எல்லாமே செய்வோம். இதுக்கு வந்து 4-5 பொருள் இருந்தாவே போதும். உனக்கு அந்த குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து தேங்காவோ கரம் மசாலாவோ அல்லது தக்காளி ஒன்றுமே போட மாட்டோம். இந்த 5 பொருள் தான் போட்டு அரைச்சி செஞ்சோம்னா அந்த செமி கிரேவியாக இருக்கும். அது இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சேஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அது என்ன 5 பொருள்னு பார்த்துருவோம். 1/2 kg மட்டன், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு, 200 கிராம் சாம்பார் வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு கடாயில் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. மட்டன் குழம்புனா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ மிளகாய் வத்தல் எடுத்திருக்கோம் அப்படின்னா 100 கிராம் மட்டனுக்கு 4 வத்தல் அப்படின்ற கணக்கில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்து தனியாவையும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஜீரகத்தையும் வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த ஜாமான் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு குக்கரில் நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பச்சை வாசனை போக நம்ம வந்து நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசால் வந்து வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் வந்து மட்டனை வந்து தண்ணி போக நல்லா பிழிஞ்சு போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதை பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கறியில் தண்ணி விட்டுது அப்படின்னா நீங்கள் வத்துற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடுவோம். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சவுண்டு வந்த பிறகு நீங்கள் ஸ்லோவில் 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். மட்டன் வெந்துருச்சு, ஸ்டீமும் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு, எண்ணெய்லாம் தெளிஞ்சு சுவையான மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு பேலியோ ரெசிபியும் கூட. ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.